ஹலோ, வணக்கம் 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 மை டியர் பசங்களா. என்னையா எல்லாரும் தயாரா? ஆர் யூ ஆல் எக்ஸைட்டட்? ஆர் யூ ஆல் ரெடி? ஸோ நீங்களாம் ஆசைப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு வீடியோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எஸ், டுடே ஐ எம் கோனா டாக் அபவுட் ஏகலவ்யா பேட்ச். ஃபைனலி பல மாதங்கள் கழிச்சு நீங்களாம் ஆசைப்பட்ட ஏகலவ்யா பேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி நான் கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக சொல்லித்தர போகிறேன் அடுத்த ஒரு 35-40 மினிட்ஸ். ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் பி வெரி பேஷண்ட் அண்ட் லிசன் டு மீ ஃபுல்லி. ஓகேவா? இந்த பேட்சை பற்றி நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஆனால் முதலாவது நான் உங்கள் எல்லாத்தையும் சொல்ல விரும்புகிறது, பசங்களா, இந்த பேட்ச், இந்த வீடியோ யாருக்கு செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஜேஇ மெயின்ஸ் எழுத போகிறேன், நான் ஜேஇ அட்வான்ஸ் எழுத போகிறேன், எனக்கு ஐஐடி வேணும், நான் ஐஐடி போயே ஆகணும், நான் வந்து ஜேஇ மெயின்ஸில் 97% மேலே வாங்கணும், அந்த மாதிரி உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோ தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? எவ்ரிபடி கிளியர்? ஸோ நீங்களாம் தயார்னா ஆரம்பிக்கலாமா பசங்களா? உங்கள் எல்லாருக்கும் என்னோட ஆடியோ வீடியோ நல்லா தெளிவாக கேட்டுச்சுன்னா சாட்டில் போடுங்க ஒரு AD², ஒரு ஃபயர். அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம் வித் அ வெரி ஸ்ட்ராங் பாசிட்டிவ் நோட். ஓகே, ஸோ ஷால் வி பிகின்? வெரி குட், சூப்பரோ சூப்பர். ஷிவானி ஃபென்டாஸ்டிக், கிரேட். ஸோ பசங்களா, ஏகலவ்யா பேட்ச்ன்றது வேதாந்துல இருக்க டாப்பர் ட்ரெயின் பண்ற டீச்சர்ஸ் எடுக்கிற பேட்ச். ஸோ ஏகலவ்யா பேட்ச் தான் ரொம்ப டிமாண்டட் பேட்ச். இது வரைக்கும் ஏகலவ்யா பேட்ச் வந்து நாங்கள் டெஸ்ட் வச்சு தான் எடுப்போம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நான் சொல்ல போற வீடியோ புதுசா இருக்க போகுது. ஏன்னா இந்த வீடியோ மூலமா எல்லாருமே இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஆர் யூ ஆல் எக்ஸைட்டட்? ஷால் வி பிகின்? ஸோ இப்போ வாங்க இந்த பேட்சை பற்றி பார்க்கலாம். இந்த பேட்ச் எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஏன்னா நம்ம வேதாந்து ஃபவுண்டர்ஸோட இந்த பேட்சை ஆரம்பிக்கிறப்போ நான் கூட இருந்தேன். அண்ட் முதல் ஏகலவ்யா பேட்ச் நானும் டீச் பண்ணேன் 2019 2019 கொரோனாக்கு முன்னாடி முதல் ஏகலவ்யா பேட்ச் நானும் அதில் டீச்சராக இருந்தேன். ஸோ இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் பேட்ச். இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேருக்கு இதை பற்றி அரகுற இன்ஃபர்மேஷன் தான் தெரியும் அண்ட் நிறைய பசங்களுக்கு கிளாரிட்டியே கிடைக்கல. ஆனால் இன்னைக்கு நம்ம பொறுமையாக பார்க்கலாம் இந்த பேட்ச் என்னது, யாருக்கு தேவை, யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், என்ன இந்த பேட்ச்சில் அவ்வளோ ஸ்பெஷல். ஓகேவா? ஸோ பசங்களா, முதலாவது நீங்கள் 12th படிச்சுட்டு 11th டாபிக்ஸ் பற்றி வரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறது நான் சொல்ல போகிற விஷயங்கள். நிறைய பேர் இப்போ 12th படிக்கிறவங்க ஜனவரி மாதம் வந்தால் ஜேஇ மெயின்ஸ் யோசித்து பாடுறா. யூ ஹாவ் எக்ஸாக்ட்லி ஒன்லி 3 months இல்லையா? ஸோ 3 மாதம் இருக்கு அண்ட் யூ ஹாவ் டு கவர் நம்மளோட 11th போர்ஷன் ஃபுல்லாக. நீங்கள் 11th நிறைய டாபிக்ஸ் ரிவைஸ் பண்ணாமல் வச்சிருக்கலாம் அண்ட் 11th நிறைய டாபிக்ஸ் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இல்லாமல் இருக்கலாம். அது எல்லாமே யூ ஹாவ் டு ரிவைஸ் in just a matter of 3-4 months. நவீன் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கான். சார் இன்னைக்கே இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் சார். கரெக்டாக நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணியிருக்கீங்க. வெரி குட் நவீன், உனக்கு தான்டா ஃபஸ்ட்டு. ஓகே, கிரேட். ஸோ பசங்களா, இப்போ ஐ வில் எக்ஸ்பிளைன் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். 11th போர்ஷன் ரிவைஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் செகண்ட்லி, நிறைய பேர் வந்து JEE Advance is out of your reach அப்படின்னு நினைக்கலாம். How many of you feel like that? சார், நான் JEE Advance கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் பார்த்துருக்கேன் சார், அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, என்னால் அட்டெம்ப்டே பண்ண முடியல. How many of you feel like that? ஏன்னா நம்ம 11th 12th ஒரு பாயிண்டில் அப்படி ஃபீல் பண்ணுவோம். we give up on advance அண்ட் நம்ம வந்து மெயின்ஸ் மட்டும் படிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் அந்த டெஸ்ட் சீரீஸ் எழுதுகிறப்போ, மெயினாக இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்லாம் டெஸ்ட் சீரீஸ் வைப்பாங்கள்ல, அந்த டெஸ்ட் சீரீஸ் எழுதின உடனே பசங்க பேப்பரை பார்த்து பயந்துருவாங்க. என்னடா அட்வான்ஸ் இவ்வளோ டஃப்பாக இருக்குது, ஸோ அப்போ என்னாலாம் அட்வான்ஸ் முடியாது போல சொல்லி தே செட்டில் ஃபார் மெயின்ஸ் ஆர் ஈஸியர் எக்ஸாம்ஸ். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் கிவ் அப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கும் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு செகண்ட் சான்ஸ் டு ரிவைவ் யுவர் ப்ரிப்பரேஷன், இப்போ வாங்க ஏகலவ்யா பேட்ச்னா என்னன்னு பார்க்கலாம். Introducing ஏகலவ்யா. ஏகலவ்யா பேட்ச் வந்து லைக் ஐ செட் வேதாந்துல JEE அட்வான்ஸ் JEE மெயின்ஸ்ல டாப் ரேங்க் ப்ரொடியூஸ் பண்ற பேட்ச்.
அண்ட் இந்த பேட்சோட டீச்சர்ஸ் எல்லாமே தே ஆர் எக்ஸ்பர்ட். அவங்களாம் புக் எழுதியிருக்காங்க அண்ட் ஆல்மோஸ்ட் 18-20 years of experience. ஸோ லிட்ரலாக தே ஆர் அன் ஓஷன் ஆஃப் நாலேஜ் அண்ட் அவங்ககிட்டேருந்து நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. பேசிக்காக இட் இஸ் ப்ராப்ளி த பெஸ்ட் பேட்ச் இன் த என்டையர் கண்ட்ரி. ஏன்னா த குவாலிட்டி ஆஃப் டீச்சர்ஸ் பசங்களா நான் ஐ கேனாட் எக்ஸ்பிளைன். இட் இஸ் ஜஸ்ட் மைண்ட் ப்ளோயிங். ஓகேவா? ஸோ வை இஸ் வேதாந்தூஸ் ஏகலவ்யா ப்ரோக்ராம் ஸோ சாட் ஆஃப்டர்? ஏன் எல்லாருக்குமே இந்த ஏகலவ்யா ப்ரோக்ராம் மேலே ரொம்ப ஆசை? ஏன் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நிறைய பேர் தேடுறாங்க, சேரணும்னு ஆசைப்படுறாங்க. அதை பற்றி நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏகலவ்யா வந்து இட்ஸ் அ டாப்பர் ட்ரைனிங் பேட்ச். இதில் சால்வ் பண்ணுற புக்ஸு, கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே டஃப்பாக இருக்கும். இது எதுவுமே சும்மா சாதாரண பேப்பர் கிடையாது, சாதாரண கொஸ்டின்ஸ் கிடையாது. ஏகலவ்யா பேட்ச்ல ஸ்டூடெண்ட்ஸுமே இந்தியாவிலே இருக்க பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் த மெட்டீரியல் யூ சால்வ் இஸ் வெரி ஹை லெவல். தே வில் கிவ் யூ ரேங்க் ஆக்சலரேட்டர்னு ஒரு புக் கொடுப்பாங்க. நம்ம மெயின்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு, ஜேஇ மெயின்ஸ் முடிஞ்ச பிறகு தே வில் கிவ் யூ ரேங்க் ஆக்சலரேட்டட் ப்ரோக்ராம்னு ஒரு புக்கு கொடுப்பாங்க. அதில் இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஜேஇ அட்வான்ஸில் நீ ஒரு டாப் 500 டாப் 1000குள்ள ரேங்க் வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த வருஷம் இந்த பேட்ச் வந்து இங்கிலீஷ்ல டீச் பண்ண போறாங்க. இந்த வருஷம் இந்த பேட்ச் இஸ் இன் இங்கிலீஷ். இதுக்கு முன்னாடி இட் வாஸ் இன் ஹிந்தி. ஆனா இப்போ இட் இஸ் ஓப்பன் டு ஹோல் கண்ட்ரி. நம்ம தமிழ்நாடு பசங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பசங்களா, லைக் ஐ செட், த டீச்சர்ஸ் ஆர் எக்ஸ்ட்ராடினரிடா. டீச்சர்ஸ் there are levels. அது உங்களுக்கு சொல்ல முடியுமான்னு தெரியல. நான் ஒரு டீச்சராக இருக்கனால என்ன சொல்ல முடியும். சில டீச்சர்ஸ் வெறும் சிபிஎஸ்சி தான் டீச் பண்ணுவாங்க, சில டீச்சர்ஸ் வெறும் ஜேஇ மெயின்ஸ் டீச் பண்ணுவாங்க, சில டீச்சர்ஸ் ஜேஇ அட்வான்ஸ் டீச் பண்ணுவாங்க, சில டீச்சர்ஸ் ஒலிம்பியாட் டீச் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி டீச்சர்ஸ்ல லெவல் இருக்கு. ஸோ இந்த ஏகலவ்யா பேட்ச்ல இருக்க டீச்சர்ஸ் தே ட்ரெயின் அட் த ஹையஸ்ட் லெவல். தே டீச் ஃபார் ஜேஇ அட்வான்ஸ் அண்ட் ஒலிம்பியாட். இந்த டீச்சர்ஸோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்தியாவுக்கு கோல்ட் மெடல் வாங்கிட்டு வரக்கூடிய அளவுக்கு தே ட்ரெயின். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் வெரி சாட் ஆஃப்டர். அண்ட் 15 வருஷமா டாப் 100ல ரேங்க்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. 15 வருஷமா எவ்ரி இயர் டாப் 100ல வி ஆர் பிரிங்கிங் ரேங்க்ஸ். அண்ட் இப்போ நான் உங்களுக்கு சில ரேங்க்ஸ் காமிக்கிறேன். ஏகலவ்யா பேட்ச்ல என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் கொண்டு வராங்க அதெல்லாம் ஐ வில் ஷேர் இட் டு யூ. ஓகேவா? பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, நட்ராஜ், நான் வந்து ஏகலவ்யா பேட்ச்ல 2019ல டீச் பண்ணேன்டா. 2019ல. ஓகேவா? ஸோ 2024 கேன் யூ சி ஏகலவ்யா பேட்ச் டாப் ரேங்க்ஸ்? பசங்களா, இதெல்லாம் நம்ம ஆன்லைன்ல சேர்ந்து படிக்கிற பசங்க. தே கிராக்ட் இட் வித் ஏகலவ்யா பேட்ச் டீச்சர்ஸ். ஸோ இது 2024. நான் எல்லா இயரும் காமிக்கிறேன், ஏன்னா இதுதான் ப்ரூஃப் ஆஃப் வாட் த டீச்சர்ஸ் கேன் டூ. அட்வான்ஸ் ரேங்க் 101, மெயின்ஸ் ரேங்க் 31. இதெல்லாம் எங்களோட ஆன்லைன்ல சேர்ந்து படித்த பசங்க. ஏகலவ்யா பேட்ச் மட்டும். லாஸ்ட் த ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன், அதுதான் ஃபைனல் ஃபினிஷிங் டச் எங்க ஏகலவ்யா பேட்ச் டீச்சர்ஸ் கொடுக்கிறது. இங்க சில பேர் ரேங்க்லாம் பாருங்களேன், 2000லேருந்து 900க்கு இம்ப்ரூவ்மெண்ட், 1700லேருந்து 700க்கு இம்ப்ரூவ்மெண்ட், 790. ஸோ திஸ் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் தே கிரியேட். ஸோ மெயின்ஸ்லேருந்து அட்வான்ஸ்க்கு அந்த 3 மாதம் கேப்பில் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தீங்களா? அது ரொம்ப கஷ்டம் பசங்களா. இட்ஸ் நாட் ஈஸி, அதை தெரிஞ்சுக்கோங்க. மெயின்ஸ் ரேங்க்லேருந்து அட்வான்ஸ் ரேங்க்கு தே ஆர் பெட்டரிங் இட். அந்த 3 மாதம் கேப்ல they have increased their ranks like crazy. இது 2024. 2023 ஆல் இந்தியா ரேங்க் 21 அண்ட் செகண்ட் ரேங்க் பாத்தீங்களா 1700. அந்த பையனோட ஜேஇ மெயின்ஸ் ரேங்க். ஆனா ஜேஇ அட்வான்ஸ் இஸ் ஆல் இந்தியா ரேங்க் 28. பசங்களா, the teachers are extraordinaryடா. மெட்டீரியலும் சரி. நீ வந்து நான் ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்றேன், இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. I really wish everybody had the patience to go through this fully. ஏன்னா பசங்களா, this is life changing for some of you. யாரு சீரியஸா இருக்கீங்களோ, நான் சொன்னல இந்த வீடியோ வந்து 97% மேல எடுக்க ஆசைப்படுறவங்க
இல்லாட்டி ஐஐடிஸ் போகணும் என்ஐடி ட்ரிச்சி போகணும்னு ஆசைப்படுறோம். ஃபார் யூ கைஸ் திஸ் இஸ் அ வெரி வெரி crucial video. Okay, 1728. That's mind blowing da. That's mind blowingly cool, right? Exactly. ஏ ஆமாண்டா மனோஜ், இந்த வருஷம் அதனால தான் இங்கிலீஷ்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா ஐ வாண்ட் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் டு பி ஹியர் இன் திஸ் இயர். பார்ப்போம் பண்றீங்களான்னு. ஸோ இது 2022 பாத்தியா, 2022 JEE அட்வான்ஸ் ரேங்க் 11. ஹோல் கண்ட்ரியில், முழு கண்ட்ரியில் 13 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் மேலே எழுதுவாங்க. அதில் 11th ரேங்க். அகெயின் யூ சி த இம்ப்ரூவ்மெண்ட், யூ சி த இம்ப்ரூவ்மெண்ட். 338 மெயின்ஸ் ரேங்க், அட்வான்ஸில் 48. எவ்ரிபடி ஹேஸ் இம்ப்ரூவ்ட். அதுதான் அந்த ஏகலவ்யா பேட்சோட டச். இது 2021 அகெயின் சி த இம்ப்ரூவ்மெண்ட். மெயின்ஸ்லேருந்து அட்வான்ஸ் எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்காங்கன்னு யூ ஹாவ் அ லுக் அட் இட். அண்ட் இதான் நான் டீச் பண்ண பேட்ச். ஸோ இந்த பசங்களாம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ். சிராக் ஜெயின், சுமித், பிரகர் அகர்வால், அப்புறம் ஐ திங்க் ராஜ்தீப் திங்ரா இஸ் நாட் ஹியர். ஹி காட் 38th ரேங்க். ராஜ்தீப் திங்ரான்னு ஒரு பையன் 38வது ரேங்க் இதே வருஷம் 2019ல. ஸோ ஐ தாட் ஹிம் when he was there. நிவேதா ஆல்சோ இஸ் மை ஸ்டூடெண்ட். நிவேதா, பிரகர், சுமித், சிராக் இவங்களெல்லாம் நான் வந்து டீச் பண்ணேன் 2019ல. யூடியூப் வரதுக்கு முன்னாடி நான் ஏகலவ்யா பேட்ச் டீச் பண்ணேன். ஓகேவா? ஸோ இட் வாஸ் அ வெரி ஸ்பெஷல் பேட்ச் அண்ட் தே டிட் ரியலி கிரேட் பசங்களா. அதே மாதிரி நீங்களும் ஐ ஹோப் யூ வில் டேக் சார்ஜ். இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இந்த மாதிரி ஹை குவாலிட்டி டீச்சர்ஸ் இப்போ இங்கிலீஷில் டீச் பண்ணுறாங்க. ஸோ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு நல்ல ஆக்சஸ். ஸோ யூட்டிலைஸ் இட். ஓகே, ஆல் இண்டியா ரேங்க் 1 பிடபிள்யூடினா ஃபிசிக்கல் பர்சன் வித் டிசபிலிட்டி. ஓகே, அந்த பையனுக்கு வந்து ஹி ஹேட் டிசபிலிட்டி அந்த மாதிரி. ஸோ அதனால் பிடபிள்யூடி சொல்லுவாங்க, பர்சன் வித் டிசபிலிட்டி. ஓகே, அது கேட்டகரி ரேங்க். ஆல் இண்டியா ரேங்க் ஐ திங்க் ஹி காட் 455. ஓகே, ஸோ வாட் டு ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் சே? ஸோ இப்போ நிறைய பேர் ஐஐடியில் படிக்கிறாங்கல்ல, இந்த பசங்களாம் ஐஐடியில் படிக்கிறாங்க. ஐஐடியில் படிக்கிறவங்க இப்போ ஏகலவ்யா பேட்ச் பற்றி என்ன சொல்கிறாங்க? சார், பழைய ஸ்டூடெண்ட்ஸோட கன்ஃபெஷன்ஸ் இருக்கா? அவங்க சொன்ன டெஸ்டிமனி இருக்கா? ஸோ இது கெவின். கெவின் வந்து 2022ல இங்கே பார்த்தீங்களா, கெவின் 2022ல he got all India rank 78. எங்களோட ஏகலவ்யா பேட்ச் ஸ்டூடெண்ட் 2022ல he got all India rank 78. ஸோ அந்த பையன் சொன்னது என்னன்னா, you can read it. You can read his entire answer. This is in a general website. இது நாங்கள் எழுத சொல்ல. அவர் வந்து ஒரு கோரான்னு ஒரு வெப்சைட் இருக்கு. கோரா தெரியுமா எல்லாருக்கும்? கோரா வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வெப்சைட். நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, அதை ஆன்சர் பண்ணுவாங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்கல்ல கோரா. ஸோ அந்த கோரா வெப்சைட்ல he has answered about ஏகலவ்யா பேட்ச் எப்படி பிலோ 100 ரேங்க் எடுக்கிறது அதை பத்தி கெவின் has written and he has mentioned ஏகலவ்யா பேட்ச் helped him a lot. அதனால தான் he pushed himself and he got such a good rank. And இது வந்து அகெயின் ஒன்னு ஐஐடி பாம்பே ஸ்டூடெண்ட். கெவின் இஸ் ஆல்சோ இன் ஐஐடி பாம்பே கம்ப்யூட்டர் சயின்ஸ். அண்ட் இந்த பையனும் ஐஐடி பாம்பேல படிக்கிறவன். இவரும் he would have shared about ஏகலவ்யா பேட்ச். ஸோ இதெல்லாம் you can read it. நீங்கள் பாஸ் பண்ணி ரீட் பண்ணுங்க. ஸோ this is a proof like ஏகலவ்யா பேட்ச் has really pushed many students beyond their limits. இப்போ இந்த வருஷம் what to expect? இந்த வருஷம் பேட்ச்ல எப்படி நாங்க ட்ரெயின் பண்ண போறோம், என்ன மெத்தடாலஜி எல்லாமே நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்ணுங்க, சரியா? ஸோ முதலாவது ஃபேஸ் 1, 2, 3, 4 நாங்க பிரிச்சிட்டோம். இப்போ இதான் முக்கியம் பசங்களா. The serious aspirants listen carefully so that you understand what is the plan we have for you. Okay, ஸோ நாங்க வந்து இப்போ ஆகஸ்ட்லேருந்து நீ ஜேஇ அட்வான்ஸ் எழுதுவல, அடுத்த வருஷம் மே கடைசியில் இல்லை ஜூன், மே லாஸ்ட் வீக் ஆர் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக், that's when your advance typically comes. ஸோ இப்போலேருந்து அந்த டைமை 4 ஃபேஸாக பிரிச்சிட்டோம். ஃபேஸ் 1 வந்து எக்ஸ்போஷர் ஃபேஸ். ஸோ பசங்களா லுக் அட் த பிளானிங். ஃபேஸ் 1ல நீங்கள் எல்லாருமே 11th போர்ஷனை ரிவைஸ் பண்ண போறீங்க எங்களோட டீச்சர்ஸோட. இந்த கிளாஸஸில் எங்கள் டீச்சர்ஸ் டஃப்பான கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுவாங்க. நீங்கள் வெறும் வேடிக்கை பார்ப்பீங்க.
என்ன சார் அசிங்கப்படுத்துறீங்களா எங்களை? எஸ். என்ன சார் சீரியஸ் ஆகும்? நோ நோ, நாட் அசிங்கப்படுத்துறேன்டா. ஐ எம் சேயிங் we will show you how to solve questions. ஓகேவா? எவ்ரிபடி கிளியர்? அசிங்கப்படுத்துறதுக்கு எஸ் சொல்லடா. I said we will show you how to solve question. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸில் எக்ஸ்போஷர் ஃபேஸ். நிறைய பேருக்கு வந்து ஜேஇ அட்வான்ஸ் லெவல் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸை அப்ரோச் பண்ணுறதுக்கு புதுசாக இருக்கும். நம்ம வெறும் மெயின்ஸ் லெவல் மட்டும்தான் பண்ணியிருப்போம், நம்ம வெறும் ஈஸி கொஸ்டின்ஸ் தான் சால்வ் பண்ணியிருப்போம். அண்ட் 11th போர்ஷன் கொஞ்சம் மறந்துருக்கும். 11th போர்ஷன் கொஞ்சம் மறந்துருக்கும் இல்லையா? இப்போ ஆசிலேஷன், அப்புறம் ரொட்டேஷன், அப்புறம் எஸ்ஹெச்எம்லாம் சில டாபிக்ஸ்லாம் மறந்துருப்பீங்க. அப்புறம் யூ ஹாவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், அது சீரீஸ் அண்ட் பேரலல்லாம் வந்தால் சில பேர் மறந்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஃபேஸ் டு ரிவைஸ் 11th அண்ட் டு சால்வ் டஃப் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுவீங்க? யூ சால்வ் வித் த டீச்சர். பேசிக்காக டீச்சர்ஸ் சால்வ் பண்ணுவாங்க, நீங்கள் யூ ஜஸ்ட் சி ஹவு தே அப்ரோச். அண்ட் கண்டிப்பாக தே ஒன்ட் சால்வ் வெரி லட்டு கொஸ்டின்ஸ், தே வில் சால்வ் குட் கொஸ்டின்ஸ். ஓகேவா? இதான் ஃபேஸ் 1. உனக்கு எக்ஸ்போஷர் கொண்டு வருது, எப்படி ஜேஇ அட்வான்ஸ் கேள்வி இருக்கும். ஓகேவா? ஃபேஸ் 2 தான் கிரைண்டிங் ஃபேஸ். ஃபேஸ் 2 இஸ் வாட்? இட் இஸ் த கிரைண்டிங் ஃபேஸ். அப்பதான் வச்சு செய்வாங்க. கிரைண்டிங் ஃபேஸ் என்னது? அந்த வார்த்தையிலே இருக்க மாதிரி தே ஆர் கோயிங் டு கிரைண்ட் யூ. அப்போதான் நல்ல டஃப் ப்ராப்ளம் செட்டு, உனக்கு அசைன்மெண்ட்டு, ஹோம்ஒர்க்கு, டஃப்பான கேள்வி உனக்கு கொடுத்து தே வில் மோட்டிவேட் யூ, என்கரேஜ் யூ டு ஒர்க். ஏன்னா உன் கிளாஸ்ல இருக்கவங்களும் பயங்கரமாக படிக்கிறவங்கள தான் இருப்பாங்க. உன் கிளாஸ்ல உன் கூட சேர்றவங்க எல்லாருமே தே வில் பி டாப்பர்ஸ் தெம்செல்ஸ். ஏன்னா நம்மளோட ஏகலவ்யால we have all India top 1000ல எடுக்கக்கூடிய பசங்க. 10 லட்சம் பேர் 15 லட்சம் பேர்ல டாப் 1000ல வர பசங்க they will be crazy talented. ஸோ அவங்களோட நீ சால்வ் பண்ணுவ. இதான் கிரைண்டிங் ஃபேஸ். ஃபர்ஸ்ட் உனக்கு வார்ம் அப் மை அவங்களே சால்வ் பண்ணி காமிப்பாங்க, நீனும் கூடவே சால்வ் பண்ணலாம், அண்ட் உனக்கு ட்ரைனிங் கிடைக்கும். செகண்ட் ஃபேஸ் யூ ஹவ் டு சால்வ். ஸோ பசங்களா, ஃபர்ஸ்ட் ஃபேஸில் உனக்கு அவ்வளோவா ஹோம்ஒர்க் வராது. 1 hour நீ ஒர்க் பண்ணா போதும். டெய்லி 1 hour கிளாஸ், டெய்லி 1 hour டீச்சர் சால்வ் பண்ணுவாங்க. நீ வேணும்னா கூடவே சால்வ் பண்ணு, இல்லைன்னா பாரு அவங்க எப்படி அப்ரோச் பண்றாங்க, ஏகலவ்யா டீச்சர்ஸ் எப்படி யோசிக்கிறாங்க. பசங்களா, நான் சும்மா உங்களை கலாய்க்க சொல்லடா, உண்மையாலே தே சால்வ் வெரி குட் கொஸ்டின்ஸ். அதில் சில கொஸ்டின்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு புதுசா இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால நீ வாட்ச் பண்ணி நிறைய கத்துப்ப. நான் சொல்றது நம்புங்க. ஓகேவா? ஏன்னா தெர் ஆர் லெவல்ஸ்டா. ஜேஇ அட்வான்ஸ் வந்து ஈஸி கிடையாதுடா நீங்கள் நினைக்கிற மாதிரி. தெர் ஆர் சோ மெனி டஃப் கொஸ்டின்ஸ். அதெல்லாம் நீ பார்த்துட்டு ஆரம்பிக்க கூட கஷ்டப்பட பாசிபிலிட்டிஸ் தேர். ஸோ அதனால தான் அவங்க சால்வ் பண்ணுறதை ஃபர்ஸ்ட் பார். அப்போ தான் உனக்கு செட் ஆகும், அப்போ தான் அந்த பயம் போகும். இல்லைன்னா நீ அந்த கேள்வியை பார்த்தோன்னே பயப்படுவ. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர், உன்னை எக்ஸ்போஸ் பண்ணுவோம். டே இப்படிலாம் கேட்பாங்கடா, இதெல்லாம் பார்த்து பயந்துடாதீங்க, இதெல்லாம் ஈஸி கொஸ்டின்ஸ் தான். அப்புறம் தான் நீ சால்வ் பண்ணுவ. ஸோ கிரைண்டிங் ஃபேஸில் பர் டே 3 hours ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, 2 hours கிளாஸ். ஸோ 5 hour நீ எங்களுக்காக கமிட் பண்ணணும். செகண்ட் ஃபேஸில் எங்களுக்காக நீ 5 hour கமிட் பண்ணணும். 2 hour கிளாஸ் எடுப்பாங்க ஒரு நாளைக்கு, 3 hour நீ சால்வ் பண்ணணும். 3 hour நீ சால்வ் பண்ணணும். ஓகேவா? அதான் செகண்ட் ஃபேஸ். எல்லாமே நான் டைமிங் எல்லாமே சொல்றேன். ஓகேவா? அடுத்தது டேமிங் ஜேஇ மெயின்ஸ். இது வந்து ஒரு நவம்பர் போல இது முடிஞ்சிடும். நான் எக்ஸாக்ட் டைம்லைன் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் யூ கெட் ரெடி ஃபார் மெயின்ஸுக்கு டெய்லி டெஸ்ட் வைப்பாங்க. உனக்கு டெஸ்ட் வச்சு தே வில் ஹெல்ப் யூ ப்ரிப்பேர் ஃபார் மெயின்ஸ் டிசம்பர் அண்ட் ஜான். அதான் 3வது ஃபேஸ். ஏன்னா அப்போ உனக்கு மெயின்ஸ் முக்கியம் இல்லை. ஏன்னா உனக்கு மெயின்ஸ் தானே பேக்கப். மெயின்ஸ்ல நீ ஒரு 97, 98, 99% எடுத்தாதான் நீ ஒரு அட்வான்ஸ் தைரியமா போய் எழுத முடியும். இல்லைன்னா அது உறுத்திக்கிட்டே இருக்கும்ல, என்னடா எனக்கு பேக்கப்பே இல்லடா, என்ஐடி கூட கிடைக்கல, என்ஐடி ட்ரிச்சி கிடைக்கல, அது ஒன்று இட் ஷுட் நாட் பாதர் யூ. அதனால டிசம்பர் அப்புறம் வி ஸ்டார்ட் மெயின்ஸ் ஃபுல்லா. ஏகலவ்யால இருக்க டாப் டீச்சர்ஸ் வில் ஹெல்ப் யூ ப்ரிப்பேர் ஃபார் மெயின்ஸ் எக்ஸாம். அதுல நீ வந்து மெயின்ஸ்ல 200 மேல எடுத்துருவ.
உருப்படியா டேய் நான் I will give you guarantee you attend all the classes, you work and finish all their assignments on your own. I will guarantee you will get about 200 in mains. I will guarantee you. Okay, நீ மெயின்ஸ்ல 200 மேல எடுப்ப. Okay, and finally mains முடிச்ச பிறகு the rising phase. ஏன் rising phase? difficulty பாத்தியா? difficulty meter பாத்தியா? ஏன்னா அதுதான் ஆக்சுவலா உன்னை அட்வான்ஸ் லெவலுக்கு தூக்கிட்டு போற ஃபேஸ். உன்னை அட்வான்ஸ் லெவலுக்கு தூக்கிட்டு போற ஃபேஸ். ஸோ தட் இஸ் த லாஸ்ட் ஃபேஸ். ஓகேவா? ஸோ இதான் நம்மளோட பிளான் பசங்களா. ஸோ யூ கேன் ரீட் ஆல் ஆஃப் தட் அண்ட் இதில் தான் உன்னோட ஃபுல் பொட்டென்ஷியல் யூ வில் பி ஏபிள் டு சி. இதான் பிளான். ஸோ ஃபேஸ் 1 August 17 to September 27. ஸோ செப்டம்பர் முடிகிற வரைக்கும் ஃபேஸ் 1. அக்டோபர் டு டிசம்பர் அதான் கிரைண்டிங் ஃபேஸ். அதான் ரொம்ப டஃப்பாக இருக்கும் பசங்களா. உங்களோட மேக்ஸிமம் வளர்ச்சி இந்த ஃபேஸில் தான் இருக்கும். I will tell you the truth exactly. If you work hard, உன்னோட மேக்ஸிமம் growth நீ பார்க்கக்கூடியது இந்த ஃபேஸில் தான். ஏன்னா இங்கே தான் நீ உண்மையிலே கிரைண்ட் பண்ணுற, உண்மையிலே நீ ஒர்க் பண்ணுற. ஓகேவா? ஸோ ஃபேஸ் 1 உன்னைய எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு 11th டாபிக்ஸை ரிவைஸ் பண்ணுறதுக்கு. ஃபேஸ் 1 எதுக்கு? எக்ஸ்போஷர். டீச்சர் சால்வ் பண்ணுவாங்க, நீ பார்ப்ப. ஓகேவா? ரெண்டாவது யூ வில் ரிவைஸ் 11th போர்ஷன். கிரைண்டிங் ஃபேஸ் அப்போதான் பாத்தியா கமிட்மெண்ட் பாரு, டைம் கமிட்மெண்ட் பசங்களா. இதெல்லாம் முடியும்னா யூ ஜாயின், இட் வில் பி யூஸ்ஃபுல். சும்மா ஆசைப்பட்டு யூ ஷுட் நாட் சிம்பிளி ஜாயின். நான் சொன்னது போல இது வந்து இஃப் யூ ஆர் ரியலி பேஷனேட் அபவுட் கிராக்கிங் அட்வான்ஸ், ஐஐடி போகணுன்ற வெறி இருந்துச்சுன்னா, என்ஐடி ட்ரிச்சி கிடைக்கணும் கன்ஃபார்மா அந்த மாதிரி இருந்தீங்கன்னா தென் யூ ஷுட் டூ. ஓகே, ஸோ டெய்லி கமிட்மெண்ட். ஃபேஸ் 1ல 1 hour போதும். நீ கிளாஸ் மட்டும் வா, கிளாஸ்ல எங்க டீச்சர் சால்வ் பண்றதை பாரு, போதும். ஆனா ஃபேஸ் 2ல 2 hour டெய்லி கிளாஸ், 3 hour உனக்கு ஹோம்ஒர்க் தருவாங்க. ஸோ அது 5 hours கமிட்மெண்ட். யோசிச்சுக்கோ, ஸ்கூலுக்கு போகணும், உன் கோச்சிங் இன்ஸ்டியூட் இருக்கும், உன் வேலை இருக்கும், ஸ்கூல் அசைன்மெண்ட் சால்வ் பண்ணணும். ஆனாலும் எங்களுக்கு தினமும் நீ 5 hours கொடுக்கணும். ஓகேவா? அப்புறம் ஃபேஸ் 3 டெய்லி யூ ஹாவ் JEE மெயின்ஸ் டெஸ்ட். ஃபேஸ் 3 எப்போ? ஜனவரி ஃபுல்லா. ஜனவரி 1st நியூ இயர்லேருந்து ஜனவரி 25 போல வரும் மெயின்ஸ். நியூ இயர்லேருந்து 25 வரைக்கும் டெய்லி ஒரு டெஸ்ட் ஃபார் JEE மெயின்ஸ். டெய்லி ஒரு டெஸ்ட், எல்லாமே ஆன்லைன் பசங்களா. ஏகலவ்யா பேட்சஸ் ஆன்லைன். அண்ட் நவ் ரைசிங் ஃபேஸ். இது மெயின்ஸ் முடிஞ்ச பிறகு, மெயின்ஸ் முடிஞ்ச பிறகு. ஏன்னா எங்களோட ஏகலவ்யா பேட்ச் பசங்க எல்லாருமே மெயின்ஸ் முடிஞ்ச பிறகு தே கெட் குட் ரேங்க். ஸோ 2வது அட்டெம்ப்ட் அவ்வளோவா யோசிக்க மாட்டானுங்க பசங்களா. JEE மெயின்ஸ் 2 attempt இருக்கு, ஜனவரி ஏப்ரல். எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரலா ஏகலவ்யா பேட்ச்ல ஜனவரியிலே நல்லா பண்ணி NIT ட்ரிச் எல்லாம் கிடைச்சிரும். ஸோ அதனால தே டோன்ட் வரி டூ மச் அபவுட் 2வது அட்டெம்ப்ட். ஸோ ஜனவரி முடிச்ச பிறகு தே ரைட் அண்ட் ப்ரிப்பேர் ஃபார் அட்வான்ஸ். அது February to May. போர்டு எக்ஸாம் டைம்ல லீவ் விட்டுருவோம், அதை பயப்படாதீங்க. மார்ச்ல போர்டு எக்ஸாம் வரும், அப்ப லீவ் விட்டுருவோம். ஆனா February to May you see the commitment. 2 hours ஏகலவ்யா பேட்ச் டீச்சர்ஸ் டீச் பண்ணுவாங்க. ஆனா 8 to 10 hours நீ படிக்கணும். அதான் கமிட்மெண்ட் ஆஃப்டர் February. ஏன்னா ஸ்கூல் இருக்காதுல்ல. February to May உனக்கு ஸ்கூல் கிடையாது. Februaryல ஸ்டடி ஹாலிடேஸ், Februaryல போர்டு எக்ஸாம் ஆரம்பிச்சிடும். ஸோ February to May டெய்லி 10 hours ஆஃப் கமிட்மெண்ட் இஸ் எக்ஸ்பெக்டட். ஏன்னா ஆசைப்படுறல ஐஐடி கிளியர் பண்ணணும், டாப் ரேங்க் எடுக்கணும்னு ஆசைப்படுறல, அதுக்கேற்ற உழைப்பு இருக்கணும். ஓகேவா? ஸோ இதான் ஏகலவ்யா 2025 பிளான். மாசா? ஸோ திஸ் இஸ் அ பிளான் மேட் பை தோஸ் டீச்சர்ஸ். இது வந்து விகாஸ் சார், அவர் லெஜெண்டரி ஃபிசிக்ஸ் டீச்சர், அவரும் அவர் டீமும் உட்காந்து பிளான் பண்ணது நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. இது எல்லாருமே சேரலாம், ஏன்னா இது ஆன்லைன் பேட்ச். இது எல்லாருமே சேரலாம், ஏன்னா இது ஒரு ஆன்லைன் பேட்ச். இதான் பிளான் பசங்களா. ஃபேஸ் 1 இதான் லெக்சர் பிளான் அண்ட் கோர்ஸ் போயிட்டு இருக்கு. இப்போ நீங்க சேரலாம், இன்னைக்கே ஜாயின் பண்ணலாம்.
நாளைக்கே நீங்க கிளாஸ் ஆரம்பிக்கலாம். சரியா? ஸோ இதான் போயிட்டு இருக்கு. லெக்சர் 1 பிசிக்ஸ்ல மெக்கானிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், மேத்ஸ்ல சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ், லெக்சர் 2 மெக்கானிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கெமிக்கல் பாண்டிங், மேத்ஸ்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், அப்படியே 11 லெக்சர் ஒரு சப்ஜெக்ட்லையும். ஸோ அதனால தான் செப்டம்பர் கடைசி வரைக்கும் போகும். எப்படி சேர்றது? இந்த வீடியோக்கு கீழேயே லிங்க் இருக்கு. இந்த வீடியோக்கு கீழேயே லிங்க் இருக்கு. முதல் லிங்க் நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம். ஐ வில் டெல் யூ ஆல் த டீடைல்ஸ். ஸோ இதான் ஃபேஸ் 1 11th சிலபஸை கவர் பண்ணுவாங்க. கிளாஸை தவிர்த்து எதுவும் நீ பண்ண தேவையில்லை. கிளாஸை மட்டும் அட்டென்ட் பண்ணா போதும். ஃபேஸ் 1ல ஃபேஸ் 1 டெய்லி கிளாஸ் 9 o'clock to 10 o'clock. ஸோ நீ மற்ற கோச்சிங் போனாலும் நீ வீட்டுக்கு 9 மணிக்கு வந்துடுவ. ஏன்னா எல்லா கோச்சிங்குமே 8:30க்கு முடிஞ்சிடும். நீ வந்து வெளியில ஆஃப்லைன் கோச்சிங் போனாலும் 8:30க்கு வீட்டுக்கு வந்துடலாம். இது 9லேருந்து 10 மணி, டெய்லி 9 to 10 நைட்ல. ஓகேவா? அண்ட் இது ஜேஇ லெவல், ஜேஇ அட்வான்ஸ் லெவல் ப்ராப்ளம் சால்விங் பை எக்ஸ்பர்ட்ஸ். இதான் நிறைய பேர் கொஞ்சம் அஃபென்சிவா எடுத்துக்கிறீங்க, நான் கலாய்க்கிறேன்னு நினைக்கிறீங்க. நீங்க போய் பாருங்க, தென் யூ டெல் மீ. பசங்களா, நான் சீரியஸாக கலாய்க்கலடா. உண்மையிலே இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் டஃப்பாக இருக்கும். ஸோ அவங்க சால்வ் பண்ணுறதை நீ பார்த்தா தான் உனக்கு புரியும். ஏன்னா யூ ஷுட் கெட் வார்ம்ட் அப். இதெல்லாம் எல்லாராலையும் சால்வ் பண்ண முடியாது பசங்களா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஜேஇ அட்வான்ஸ் ப்ராப்ளம் எவ்வளோ பேர் உண்மையிலே பார்த்துருக்கீங்கன்னு தெரில எனக்கு. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு பி யூனோ அண்டர்ஸ்டாண்டிங் why I am saying that. ரெண்டாவது லெவல் கிரைண்டிங் ஃபேஸ். ஸோ 6 weeks ஃபார் கிளாஸ் 11, 5 weeks ஃபார் கிளாஸ் 12. ஏன் கிளாஸ் 12க்கு கம்மி? ஏன்னா நீ கிளாஸ் 12 தானே படிச்சுட்டு இருக்க. மெனி ஆஃப் யூ வில் பி இன் கிளாஸ் 12. ஸோ அதனால கிளாஸ் 12க்கு 5 weeks. அண்ட் இதில் 11 பார்ட் சிலபஸ் டெஸ்ட், அடிக்கடி டெஸ்ட் வைப்போம். 11 பார்ட் சிலபஸ் டெஸ்ட். ஓகேவா? 11 பார்ட் சிலபஸ். ஸோ சின்ன சின்ன போர்ஷனாக டெஸ்ட் வைப்பாங்க அட்வான்ஸ் லெவலில். ஸோ தட் யுவர் ஃபியர் கோஸ் அவே. அண்ட் கான்செப்சுவல் கிளாரிட்டி த்ரூ ப்ராப்ளம் சால்விங். ஓகே, கிரேட். அண்ட் டவுட் சால்விங் ஃபார் பெட்டர் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். ஓகே, அதான் கிரைண்டிங் ஃபேஸ். நெக்ஸ்ட் ஜேஇ மெயின்ஸ், அது ஒன்லி மார்க் டெஸ்ட். டெய்லி ஜேஇ மெயின்ஸ் டெஸ்ட் வைப்பாங்க. நீ ப்ரிப்பேர் பண்ணி யூ நீட் டு கெட் பெட்டர் அண்ட் பெட்டர் அண்ட் பெட்டர். அண்ட் ஃபோர்த் ஃபேஸ் அதான் ஜேஇ அட்வான்ஸ். இதுதான் ரேங்க் ஆக்சலரேட்டட் மெட்டீரியல் உனக்கு கொடுப்பாங்க. ஃபோர்த் ஃபேஸ்ல ரேங்க் ஆக்சலரேட்டட் மெட்டீரியல் உனக்கு கொடுப்பாங்க. how many days in a week? every day. But like I said, it is not going to be easy. It is going to be challenging. You have to be ready for it. If you are interested for advance, if you are interested to get NID Trichy, then you can join. Okay, புரியுதா? ஸோ சாஃப்ட் மெட்டீரியல் ஃபார் ஏகலவ்யா ரேங்க் ஆக்சலரேட்டட் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்கடா. இதுதான் ஆக்சுவலா அட்வான்ஸ்க்கு உன்னைய ரேங்க் புஷ் பண்ற ஒரு ஸ்டேஜ். உன் அட்வான்ஸ் ரேங்க் இப்போ நீ சார் நான்லாம் ஐஐடி அட்வான்ஸ் வாய்ப்பே இல்லை சார், நான்லாம் சான்ஸே இல்லை அப்படி நினைக்கிறவன் கூட இந்த ஃபேஸ்ல யூ கேன் இம்ப்ரூவ் அண்ட் மேபி ஹாவ் அ சான்ஸ். ஓகே, ஹவு டு கெட் இன்டு ஏகலவ்யா பேட்ச்? வெரி சிம்பிள். ஸோ இந்த பேட்ச் நீங்க இப்போவே ஜாயின் பண்ணலாம் at just 20,000 for next 8 months. September, October, November, December, Jan, Feb, March, April, May. So 8-9 months in the batch போகும். At just 20,000 you can join. ஆனா இப்போ என்னோட கூப்பன் கோட் வச்சு you can get it at 15,000. ஓகேவா? இன்னைக்கு like I said, if you are joining through this link, இந்த வீடியோ பார்த்து நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழேயே நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இதான் நீங்களாம் பார்த்துட்டு இருக்க வீடியோ. இந்த வீடியோக்கு கீழே வந்தீங்கன்னா யூ ஹாவ் த ஜேஇ அட்வான்ஸ் ஏகலவ்யா பேட்ச் 2025. ஸோ அது மூலியமா ஜாயின் பண்ணீங்கன்னா யூ ஜஸ்ட் ஹாவ் 15,000 as the price. ஓகே, Shimon 25 is the coupon code. அது ஆல்ரெடி அப்ளை ஆயிருக்கு. நீங்க பார்க்கலாம். இவர் தான் விகாஸ் சார், இவர் தான் ஏகலவ்யா பேட்சோட ஹெட். He only takes care of the Eklavya batch team. இவர் தான் ஏபி சார். He is our co-founder, the academic head of Vedantu. Okay.
ஸோ தட்ஸ் அபவுட் பசங்களா. இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. யார் சார் டீச்சர்ஸ்? டீச்சர்ஸ் எல்லாம் லெஜெண்டரி டீச்சர்ஸ். ஐ வில் ஷோ யூ. ஸோ ஏபி சார் தான் எங்களோட கோஃபவுண்டர், அகடமிக் ஹெட். சுரேந்தர் சார் மேத்ஸில் லெஜெண்ட், மேத்ஸ் புலி. அவர் தான் உங்களுக்கு டீச் பண்ணுவார். விகாஸ் சார் ஃபிசிக்ஸில் ப்ராப்ளி இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீச்சர்ஸ், இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீச்சர். அண்ட் அவர் தான் புக்கெலாம் ஆல்மோஸ்ட் எழுதியிருக்காரு. நிதி மேம், சுபாங் சார், அபினவ் சார், இவங்கெல்லாம் கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸ். இவங்க எல்லாருமே கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸ். இவங்க ஒலிம்பியாடுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ். ஒலிம்பியாடில் நிறையா கோல்டு மெடலிஸ்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிதி மேம் இஸ் ஆர் கெமிஸ்ட்ரி எக்ஸ்பர்ட். அண்ட் ஃபிசிக்ஸ் பிரதீக் கர்க் சார், மேத்ஸ் அமித் சார், இவங்க எல்லாருமே தே டீச் இன் ஏகலவ்யா பேட்ச். ஸோ யா இட்ஸ் அ குட் பேட்ச் பசங்களா. ஸோ தட்ஸ் அபவுட் இட். இதை பற்றி எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். இதை யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா பயன்படுத்திக்கோங்க. திஸ் மைட் ரியலி சேஞ்ச் யுவர் லைஃப். ரைட் நவ் இட் மைட் சீம் லைக் அ நியூஸ், இட் மைட் சீம் லைக் இன்ஃபர்மேஷன், பட் மேபி 8 months down the line it will change your life. Okay, I wish many of you see that. Okay, so all the very best பசங்களா. thank you so much. நல்லா படிங்க, சந்தோஷமாக இருங்க, சின்சியராக இருங்கடா. இந்த அடுத்த 5 மாதம் கொஞ்சம் சின்சியராக ஒர்க் பண்ணுங்க, தெரிக்க விடலாம்டா. Okay, don't give up guys. All the very best. Love you all. Take care பசங்களா. See you in the next one. Until then, stay safe, be happy.